வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூலை 5 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் அருணாச்சல பிரதேசம் முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் வளிமண்டல சுழற்சிகள் வரிசையாக நிற்கிறது. இந்த வளிமண்டல சுழற்சி வலுவாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா, கோவா வழியாக வலுவான தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கிறது. கர்நாடகா வழியாகவும் ஈர்த்தாலும் வடக்கு கர்நாடகா விட தெற்கு கர்நாடகா வழியாக நுழையும் காற்று குறைவாக இருக்கிறது. அதை விட கேரளாவில் குறைவாக இருக்கிறது. அதுவும் வடக்கு கேரளா விட தெற்கு கேரளாவில் மிக குறைவாக இருக்கிறது. இருந்த போதிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொஞ்சம் மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக வெப்பச்சலன இடிமழை பொழிவாக இரு அணைகளுக்கு இடையே, அதாவது எப்படி மேட்டூருக்கும் காவிரி அணைகளுக்கு இடையில முதல்ல ஒரு மழை பெய்யுது, அதே போல கேஆர்எஸ்க்கும் ஹேரங்கி ஹேமாவதிக்கும் இடைப்பட்ட அந்த பகுதிகளில் மழை பொழிவு. அதுதான் கடந்த வாரத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யல, ஹேரங்கி ஹேமாவதி அணைக்கும் கேஆர்எஸ்க்கும் இடையில பெய்த மழை ஓரளவிற்கு கேஆர்எஸ் மட்டத்தை உயர்த்தி இருக்கிறது. கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்பு 11 டிஎம்சி இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் 22 டிஎம்சி 8 மணி வரைக்கும் நீர் உயரும் மட்டத்தை உயர்த்தி இருக்கிறது. அதாவது 124 அடிக்கு 100 அடி எட்டி இருக்கு. டிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த 24 அடி ஏறுறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னா இன்னும் 28 டிஎம்சி வேணும். 28 நாளைக்கு 11,500 கனஅடி வீதம் 28 நாள் வந்தால் தான் அது நிரம்பும். புரியுதுங்களா? ஒருவேளை பாதியாக 14 நாளைக்கு ஒரு 22,000 24,000 கனஅடி வந்தால் தான், 23,000 கனஅடி வந்தால் தான் 14 நாளில் நிரம்பும். ஆகவே அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் மெல்ல ஏறிக்கொண்டிருக்கும் என்று தான் நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அதே போல் கபினி அணையும் பார்த்தீங்கன்னா, கபினி அணைக்கு ஒரு தினசரி ஒரு 3/4 டிஎம்சி தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. 3/4 டிஎம்சி என்பது ஒரு 9,000 கனஅடி, 6,000 8,000 9,000 கனஅடி வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அங்கே அதுவும் உயர்ந்திருக்கிறது. இப்பொழுது 65க்கு 62 டிஎம்சி கிட்ட இருக்கு. அதாவது இருப்பை பார்த்தீங்கன்னா 19.5 டிஎம்சிக்கு 17.5 டிஎம்சி இருக்கு. 2 டிஎம்சி தேவை. 2 டிஎம்சி என்பது ஒரு 4 நாட்களில் நிரம்புன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 4 நாட்களில் முழு கொள்ளளவை எட்ட மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு 2,000 3,000 4,000 3,000 4,000 5,000 வரைக்கும் அங்கிருந்து திறந்து விடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கபினிலிருந்து ஒரு 5,000 கனஅடி திறந்து விடப்பட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நிரம்பியே முழு கொள்ளளவை எட்டினாலும் 5,000 கனஅடி 6,000 கனஅடி திறக்கும் அளவிற்கு தான் அங்கே மழை இருக்கும். இப்போ உடனடியாக அவ்வளோதான் இருக்கும். ஆக தினசரி மேட்டூருக்கு ஒரு 1/2 டிஎம்சி தண்ணீர் வரும் அளவிற்கு இருக்கும். ஆக 11-12 டிஎம்சிக்கு போயிருக்கூடிய மேட்டூரை தினம் 1/2 டிஎம்சி 3/4 டிஎம்சி 1 டிஎம்சி என்ற அளவில் ஏற்றும் அளவிற்கு தினசரி 1 டிஎம்சியாவது மழை பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 93 அடி கொள்ளளவு 93 டிஎம்சி இருப்பு கொள்ளளவு கொண்ட மேட்டூருக்கு 12 டிஎம்சி இருக்கும் நிலையில் தினம் ஒரு 1/2 டிஎம்சி தண்ணீர் வரக்கூடிய நாட்களில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக 11 டிஎம்சி 12 டிஎம்சி என்பது 12.5 ஆகவும் 13 ஆகவும் 13.5 ஆகவும் 14 ஆகவும் திடீரென்று 1 டிஎம்சி கிடைக்கலாம். அது 15 ஆகவும் 16 ஆகவும் 17 ஆகவும் மெல்ல மேட்டூர் நீர்மட்டம் உயரும். ஆகவே ஒரு 50 டிஎம்சி இருப்பு இருந்தால் தான் மேட்டூர்லேருந்து நீர் திறப்பாங்க என்பதையும் மனதில் கொள்ளணும். இப்போ அது 12 டிஎம்சி தான் இருக்கு. இன்னும் 35 டிஎம்சி தேவை. 35 நாளைக்கு 11,500 கனஅடி வந்தால் தான் மேட்டூர் நிரம்பும். அதாவது மேட்டூருக்கு திறக்கும் அளவிற்கு, மேட்டூர் அணையை திறக்கும் அளவிற்கு நீர் கிடைக்கும். 50 டிஎம்சி வரணும். ஆக இப்போ 12 டிஎம்சி தான் இருக்கு. இன்னும் 32 நாளைக்கு நாம், அதாவது 38 நாளைக்கு, சாரி மன்னிக்கவும், 38 நாளைக்கு 11,500 கனஅடி வந்தால் தான் அது 50 டிஎம்சி எட்டும். ஆக 38 நாளில் நிரம்பும்னு எதிர்பார்க்க, 38 நாளில் திறக்கும் அளவிற்கு அது தண்ணீரை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மழை பொழிவை பார்ப்போம். மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் வெப்பச்சலன இடிமழை போல தான் கொடுத்து வருகிறது. அது நீலகிரிக்கும் வெப்பச்சலன இடிமழை போல, வால்பாறைக்கும் வெப்பச்சலன இடிமழை போல தமிழ்நாட்டின் வடகடலோர வடவுள் மாவட்டங்களில் ஆங்காங்கே பெய்கிறது. இது ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் ஈரோடு உட்பட பெருந்துறை உட்பட மழை பொழிந்திருக்கும். காவிரி கரையோரம் வரைக்கும் சேலம் மாவட்டத்தோட பகுதிகளுக்கும் பொழிந்திருக்கும். இது வரக்கூடிய 7ஆம் தேதி வரை தொடரும். வரக்கூடிய 7ஆம் தேதி வரை தொடரும். 8ஆம் தேதியும் லேசாக இருக்கலாம் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில். ஆனால் 9, 10 தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு
இல்லை. 9, 10, 11ஆம் தேதி இந்த 3 நாட்களுக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வரக்கூடிய மாலை இரவிலே நீலகிரி மாவட்டம் மறைக்கும் பகுதியாகிய ஈரோடு மாவட்ட பகுதி, சேலம் மாவட்ட பகுதி, தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, தருமபுரி மாவட்டத்தோட சேலம் மாவட்ட எல்லை பகுதி, கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தோட கிழக்கு ஓரப்பகுதி, அதாவது கல்வராய மலைப்பகுதியை ஒட்டிய பகுதி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். இது ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில இடங்களில் மழை இருக்கும், ஒதுக்கி தான் பெய்யும். அந்த ஒரு சில இடங்களில் வலுத்தும் பெய்யும். பெய்யும் இடத்தில் வலுத்தும் இருக்கும், அருகிலே குறைவாக இருக்கும், அருகிலே ஒதுக்கியும் இருக்கும். இது திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி, மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதிகள் ஒரு சில இடங்கள் வடக்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே இருக்கும். டெல்டா மாவட்டங்களையும் ஒரு சில இடங்களில் கொஞ்ச நேரம் மழை இருக்கும். வரக்கூடிய 7ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவிலே கொட்டி தீர்க்கும் மழை பொழிவு ஏதும் இல்லை. 5 நிமிடம் 15 நிமிடம் அரை மணி நேரத்திற்கு மேல் மழை இருக்காது. அது மாலை இரவு நேரங்களிலே வரக்கூடிய 7ஆம் தேதி வரை இன்னும் 2 நாட்களுக்கு மாலை இரவு மழை பொழிவு ஆங்காங்கே இருக்கும். தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் அமைப்பு என்பது 15ஆம் தேதிக்கு மேலே தான் வங்கக்கடலில் அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் உருவாக இருக்கிறது. ஆக வங்கக்கடலில் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும், அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதிக்கு மேலே மாத இறுதி வாரத்தில், ஜூலை இறுதி வாரத்தில் ஒரு வலுவான காற்று சுழற்சியும் ஒடிசா கடலோரம் உருவாகி தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கேஆர்எஸ்னை கொஞ்சம் மெல்ல ஏறிக்கொண்டிருக்கிற நிலையில், கபினி நிரம்பும் தருவாயில் இருக்கிற நிலையில் கபினிலிருந்து நிரம்பினாலும் 6000 10,000 தண்ணி வரும். கபினி முன்னாடி நிரம்பும், முன்கூட்டியே முதலில் நிரம்பும் அணை கபினி என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தினசரி 1/2 TMC 1 TMC தான் வர அளவுக்கு மழை அங்கே இருக்கும். ஆகையினால் 1 TMC வந்தாலே 38 நாள் ஆகும் திறப்பதற்கு போதுமான தண்ணீர் கொடுப்பதற்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இப்பொழுது ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மாலை இரவு மழை 7ஆம் தேதி வரைக்கும், அடுத்தது 8, 9, இப்போ 8ஆம் தேதி வரை இருந்தாலும் 9, 10, 11 மழை இருக்காது. 12ஆம் தேதியிலிருந்து அடுத்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு தொடங்கும். பெரும்பாலும் கடலோரம் வரும். மேற்கு காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து கடலோரத்தில் கிழக்கு தெற்கு காற்றோட சந்திப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோடியக்கரை முனையில் இருக்காது. காரணம்னா தெற்கு காற்று டெல்டாவின் வடக்கு பகுதியை நோக்கி தள்ளி மயிலாடுதுறையிலிருந்து சென்னை வரைக்கும் உள்ள கடலோர பகுதியை நோக்கி தள்ளிவிடும். ஆகையினால வடக்கு டெல்டா, வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மீண்டும் 13ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு மேல் மழை தொடங்கும் என்பதையும், தென்மேற்கு பருவமழை 18ஆம் தேதிக்கு மேல் மெல்ல தீவிரமடையும் என்பதையும், மாத இறுதி வாரத்தில் நல்ல தீவிரம் இருக்கும் என்பதையும், ஆகஸ்ட் 15 தான் கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் அளவிற்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்பு, வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.